தமிழ்நாட்டின் தலைமகன், திராவிட மாடல் நாயகன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக கோவையை திரண்டு வந்த கூட்டத்தில் கவுண்டம்பாளைய பகுதியின் சார்பாக கழகத்தை வழிநடத்தி கவுண்டம்பாளையத்தை கழகத்தின் கோட்டையாக்கி எவரும் கவுண்டம்பாளைய பகுதியை வென்றெடுக்க முடியாதபடி அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத பகுதியாக மாற்றிக்கொண்டு வருவதில் தன்னையும் இணைத்துக் கொண்டு தன்னுடைய இளமை பருவத்தை கழகத்திற்காக செலவழித்து முழு நேரமும் கழக பணியாற்றிக் கொண்டு கழகத்தை ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து தலைமை கழகம் மாவட்ட கழகம் எடுகிற எந்த வேண்டுகோளையும் எந்த கட்டளையிலும் செயல்படுத்துவதிலே முன்னணியில் நிற்பவர் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய எங்கள் பகுதி செயலாளர் சரத் புத்னீஸ் அவர்கள் தலைமையிலே திரளாக நாங்களும் பங்கேற்றோம். தங்க தலைவனின் முகத்தை காண கோவையை திரண்டு வந்து அவரை வரவேற்றது, வாழ்த்தியது. அந்த பெருந்திரள் கூட்டத்தில் கவுண்டம்பாளையம் பகுதியினுடைய கழக உடன்பிறப்புகள், கழகத்தின் வட்டச் செயலாளர்கள், கழகத்தின் பல்வேறு மட்டத்தில் இருக்கிற கழக நிர்வாகிகள், பல்வேறு அணியினுடைய பொறுப்பாளர்கள், கழக உடன்பிறப்புகள் என்று நாங்களும் திரளாக கலந்து கொண்டதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நம்முடைய முதல்வர் அவர்கள் கோவையிலே ஒவ்வொரு தடவையும் கால் பதிக்கும் போதெல்லாம் கோவை உயர்கிறது, அது சென்னைக்கு இணையான வளர்ச்சியை நோக்கி பயணப்படுகிறது. அவருடைய பொற்பாதம் இந்த கோவை மண்ணிலே நேற்ற தினத்தில் பட்டது. கோவையே பரவசம் அடைந்தது. தலைவா, உன் நல்லாட்சி 26 தொடரும். அதற்கு இந்த கூட்டமே அத்தாட்சி. இந்த சிறப்புமிக்க வரவேற்பு நிகழ்ச்சி கொங்கு மண்டலத்தின் கழகத்தின் காவல் தெய்வம், கொங்கு மண்டலத்தை கழகத்தின் கோட்டையாக்கி தளபதியின் போர்ப்படையின் கொங்கு கொண்டல தளபதியாக இருந்து இந்த இயக்கத்திற்கும் இந்த கொங்கு மண்டலத்திற்கும் அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் ஆற்றலும் திறமையும் ஒருங்கே பெற்றவர். எவரும் கழகத்தின் கோட்டையை நெருங்க முடியாதபடி கழகத்தின் காவல் அரணாக நின்று கொண்டு மக்கள் உள்ளத்திலும் கழகத்தின் உடன்பிறப்புகள் உள்ளத்திலும் அன்பையும் ஆதரவையும் பெற்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜியுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் எங்களுக்கு கிடைத்திட்ட அருங்கொடை கழகம் கண்டெடுத்த முத்து வடக்கு மாவட்ட கழகத்தின் சொத்து தொண்டாமுத்து ரவி அவர்கள் அறிவுறுத்தின் பேரிலும் எங்கள் பகுதி செயலாளர் உதயசூரியனை போல நாளும் ஓயாத உழைப்பு திரு சரத் புத்னீஸ் தலைமையிலே திரளாக பங்கேற்று வரவேற்றோம். தளபதியின் வாழ்த்தை பெற்றோம். ஒப்பற்ற தலைவன் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் அவருடைய பொன்முகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கள் உள்ளத்தில் தாண்டவம் ஆடியது. நிச்சயமாக தளபதியின் உள்ளத்தில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கிற அந்த மந்திர சொல்லுக்கு சாட்சியாக கோவை மக்களின் உற்சாக வரவேற்பு அவர் உள்ளத்தில் நிச்சயமாக பரவசம் அடைய செய்திருக்கும். கோவை மக்களின் உள்ளங்களில் நம் முதல்வர் நிறைந்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்காளரின் உள்ளத்திலும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆட்சியினுடைய நன்மைகளும் பதிந்திருக்கிறது. மக்களுடைய பேராதரவு கழகத்திற்கு கிடைக்கும். ஒன்றுபட்டு உழைப்போம், கோவையை கைப்பற்றுவோம், ஒரு புதிய வரலாற்றை நோக்கி நாம் நகர்வோம். தமிழ்நாடும் ஒரு வரலாறு படைக்கும் என்பதில் எல்லளவேனும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.